சமீபத்துல நம்ம அண்ணாமலை சார் வந்து ஏர்போர்ட்ல இருக்கும்போது அவரோட ஆசிரியர் வந்து அவரை பார்த்து தயங்கி தயங்கி வந்திருக்காரு. இவர் ஓய்ந்த நிலைமைக்கு போயிட்டாரு, இவர்கிட்ட பேசலாமா வேணாமான்ட்டு. ஆனா அந்த ஆசிரியரை கரெக்டா அவர் அடையாளம் கண்டு அவர்கிட்ட நேர்ல பேசி, இன்னும் கேட்டா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பண்பான ஆளுங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கதான் செய்றாங்க. ஒரு பத்திரிகையாளரை பார்த்து அண்ணன் கூப்பிடுறது, பத்திரிகையாளரை திட்டுற இடத்துல ஊன் மிரட்டுற இடத்துல அவ்வளோ அன்பா ஒரு பாசமா அண்ணன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் நம்ம இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் நம்ம சங்கி, கைக்கூலி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி முத்திரை குத்திடுறோம். இவங்களை ஏற்க மறுத்துடுறோம். நம்ம பரம்பரையா என் தாத்தா டிஎம்கே தான் போட்டாரு, எங்க அப்பா டிஎம்கே தான் போட்டாரு, நான் உதயசுரையெல்லாம் குத்துவேன், எங்க அப்பா ஏடிஎம்கே போட்டாரு, எங்க தாத்தா ஏடிஎம்கே போட்டாரு அப்படின்னு நம்மளும் ஏடிஎம்கேல தான் குத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரம்பரையா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால தாங்க நம்ம தமிழ்நாடோட தலையெழுத்து இன்னும் மாறவே மாட்டேது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு அரசியல் ஒரு கவுன்சிலரை பார்த்து ஒருத்தன் பயப்பட வேண்டியதா இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இதெல்லாம் என்னைக்குதான் மாறும்னு தெரியலங்க. இந்த மாதிரி உண்மையான தலைவரையும் நம்ம ஏத்துக்கிறோங்க.